ஏதாவது ஓரமா நினைக்குமா, ஒரு பக்கம் ஓரமா நினைக்கிறேன். வண்டி வந்து திருப்பணும், மார்க்கெட்டை பார்த்த மாதிரி பேச போற தலைவர். கொடியெல்லாம் கீழே இருக்குங்க. எழுச்சி தலைவர் திருமாவளவன் வருகிறாரு. மார்க்கெட்டை திருப்பி மார்க்கெட் பக்கமா பேச போறாரு. அதனால எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. கொடி வச்சுட்டு கீழே இறக்கிடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் வழங்கப்படுங்க. வேட்பாளர் ஏற்படும். கொஞ்சம் முன்ன வந்துருங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க சார். வழி விடுங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் முன்ன வந்து வாங்க. எங்க போலீஸ் சார் கொஞ்சம் முன்ன வாங்க. கேமரா எடுத்து வரும். அண்ணா கொஞ்சம் முன்ன வாங்க. கொஞ்சம் முன்ன வாங்க. அண்ணா கொஞ்சம் முன்ன வாங்க. நீங்க முன்ன வாங்க. நீங்க வாங்க. கொஞ்சம் முன்ன வாங்க.
கொடி கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க. போதுங்க, போதும் 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 போதும். மூர்த்திரா மூர்த்திரா கொடி கொஞ்சம் கீழே இருக்கு, கொடி கொஞ்சம் கீழே இருக்கு, நடுவில் கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு, பின்னாடி போயிடுங்க. கொடி கொடி கொஞ்சம் கீழே இருக்கு. முன்னாடி இந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க. நம்ம திமுக கொடி, முஸ்லீம் லீக் கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க, பின்னாடி கொஞ்சம் பார்ப்பாங்க. நிறைய பேர் திமுக கொடி முஸ்லீம் 3 பேர் வந்து கணேசன் மாதிரி ஃப்ரண்ட்ல வாங்க. புண்ணா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு பெற்ற சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் SDP ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அவர் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் வீரபாண்டியன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் சண்முகம் அவர்களின் சின்னம் பேராசிரியர் காதல்மொழியர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நெல்லை முபாரக் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தமிமுன் அன்சாரி வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம்
கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களின் சின்னம். வேட்பாளர் சுந்தரராஜன் அவர்களின் சின்னம். கேபிபி சங்கர் சட்டமன்ற உறுப்பினரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். மறைந்த கேபிபி சாமி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம். கேபிபி சாமி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம். சட்டமன்ற உறுப்பினர் கேபிபி சங்கர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம். நமது சின்னம். நமது சின்னம். திருவொற்றியூர் தொகுதி வாழ் பொதுமக்களின் சின்னம். வாக்காளர் பொதுமக்களின் சின்னம். தொழிலாளர்களின் சின்னம். வாக்காளர்களின் சின்னம். இஸ்லாமியர்களின் சின்னம். பெருங்குடி மக்களின் சின்னம். ஓபிசி மக்களின் சின்னம். தலித் மக்களின் சின்னம். ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களின் சின்னம். தாய்மார்களின் சின்னம். சமூக நீதியின் சின்னம். சகோதரத்துவத்தின் சின்னம். சமத்துவத்தின் சின்னம். வெற்றியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, நமது வெற்றி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மதிப்பிற்குரிய தோழர் சுந்தரராஜன் அவர்களே, அவருக்கு வாக்கு சேகரித்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் மறைந்த அண்ணன் கேபிபி சாமி அவர்களின் உடன்பிறப்புமான அன்பு இளவல் கேபிபி சங்கர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் அருள்தாசன் அவர்களே, மண்டல தனியரசு அவர்களே, மண்டல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாதர் மாங்கனி அவர்களே, ஐந்தாவது வட்ட பொறுப்பாளர் கேபி சொக்கலிங்கம் அவர்களே, சிபிஎம் எம்சி நாகராஜ் அவர்களே, பகுதி செயலாளர் எம்சி ஜெயராமன் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, கருணாநிதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜான் அலெக்சாண்டர் அவர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நீல மேலவரன் அவர்களே, சிறகை தமிழ்ச்செல்வன் அவர்களே, நான் சுரேஷ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மணலி விஜயன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் கவியமுதன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் திருமாவளவன், ஜெனரல் கேபிஎல் எழில்வேலன், வழக்குரைஞர் ஜெயகிருஷ்ணன், கோபி செல்வராஜ், மணலி அப்துல்லா ஆகிய தோழர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் வழக்குரைஞர் பாலாஜி, காமராஜ், கோட்டி, ஜெகன் ஆகிய தோழர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் டெரி சர்மலா அவர்களே, இளைஞர்கள் எழுச்சி பாதையில் மாவட்ட செயலாளர்கள் தாமோதரன், முத்தாளம்மன் ஆகிய தோழர்களே, வட்ட செயலாளர் தினேஷ் அவர்களே, தமிழரசன் அவர்களே, ஜி கே மணி அவர்களே, பாலச்சந்தர் அவர்களே, சந்தோஷ் பெருமாள் அவர்களே, தமிழ் மைந்தன் அவர்களே, நிவாஸ் அவர்களே, ஆபில் அவர்களே, கார்த்தி அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, உலக முதல்வன் அவர்களே,
மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற நமது தோழமை கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக டெல்லியில் இருந்தோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வேலைகளை கூட விட்டுவிட்டு உடனே டெல்லிக்கு விரைந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். நான் 16ஆம் தேதி இங்கே வருவதாக திட்டமிட்டிருந்தேன். நேற்று முதல் நாள் திருவொற்றியூரில் இருந்து தொடங்கி தொடர்ச்சியாக 10-11 தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டு அறிவிப்பு செய்திருந்தோம். ஆனால் பாஜக ஒன்றிய அரசு சிறப்பு கூட்டம் தொடர் என்ற பெயரில் திடமென நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டார்கள். நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை தொடர்பான சட்டத்தையும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை கேட்டதும் கொதித்தெழுந்தார், கடும் எச்சரிக்கை விடுத்தார். தென் மாநில முதல்வர்களை கலந்து பேசாமல், தென் மாநிலங்களை சார்ந்த தலைவர்களை கலந்து பேசாமல், நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி மீறி நீங்கள் மசோதாவை நிறைவேற்றினால் 50களில் இருந்த திமுகவை தான் நீங்கள் மீண்டும் பார்க்க நேரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இது இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாங்களும் எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுவிட்டு டெல்லிக்கு ஓடினோம். 16ஆம் தேதி அந்த மசோதாவை அறிமுகம் செய்வது தொடர்பாகவே வாக்கெடுப்பு நடந்தது. குரல் வாக்கெடுப்பில் அந்த அறிமுகம் அனுமதிக்கப்பட்டது. எல்லோரும் பேசினோம், கடுமையாக எச்சரித்தோம். பிறகு நேற்று இரவு 7 மணி அளவில் வாக்கெடுப்பு நடந்தது. அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் ஏற்கனவே 2023 வந்துவிட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். அதோடு இணைந்து நாடாளுமன்ற தொகுதி 39 தொகுதி மேலும் உயர்த்துவது, அகில இந்திய அளவில் 543 தொகுதியை 850 உயர்த்துவது என்கிற ஒரு திருத்தத்தையும் அதற்கான ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார். அதை பற்றி நான் விரிவாக வேறொரு நிகழ்வில் பேசுகிறேன். அதை நாம் எதிர்த்தோம். எதை எதிர்த்தோம் என்றால், மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை, ஏற்கனவே சட்டமாகிவிட்டது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த திருத்தத்தை தனியாக கொண்டு வராமல் நாடாளுமன்ற தொகுதியை மறு வரையறை செய்வதற்கான மசோதாவோடு இணைந்து அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் 230 பேர் வாக்களித்தோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக 298 பேர் வாக்களித்தார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அது அதிகம் என்று தோன்றும். ஆனால் அரசமைப்பு சட்டம் அந்த சட்டத்திற்குள்ளே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் 3/2 மடங்கு மெஜாரிட்டி வேண்டும். 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 66-67 பேர் ஓட்டு போட்டாதான் அது ஜெயிக்கும். அதை போல 543 பேர்ல எவ்வளவு பேர் பாராளுமன்றத்துக்கு வருகிறார்களோ வந்தவர்களில் 3 பேர் 2 பேர் அவங்களுக்கு ஆதரவாக, 3 பேர் ஓட்டு போடுறாங்க, 2 பேர் அவங்களுக்கு ஆதரவாக.
அவங்க 298, நாம 230. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அந்த வெற்றி செய்தியோடு திருவொற்றியூருக்கு வந்திருக்கிற திருவொற்றியூர் வெற்றி செய்தியை தரும் தோழர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த அந்த முயற்சி வெற்றி பெற்றது. அந்த மசோதா அதை ஏன் நாம் எதிர்த்தோம் என்பதை இன்னொரு கூட்டத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். பாரதிய ஜனதா, அதிமுக, அன்புமணி தலைமையிலான பாமக, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், இன்னும் சில கட்சிகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து இருக்கிறார்கள். இந்த தேர்தல் யுத்தம் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில்தான் என்றாலும் அந்த விஜய் அவர்களையும் ஊடகங்கள் உயர்த்தி பிடிக்கின்றன. அவருக்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. அவரால் பெரிய மாற்றம் நிகழப் போகிறது என்றெல்லாம் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலே 24 மணி நேரமும் அவர் என்ன செய்கிறார், இப்போது என்ன பண்ணுகிறார் என்றெல்லாம் அவரை பற்றி படம்பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் நாம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து களம் காண்கிறோம். இது திமுக, அதிமுக இரண்டு கூட்டணிகளுக்கு இடையிலான மோதல் என்பதை விட இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளாகிய நமக்கும் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளாக இருக்கிற அவர்களுக்கும் இடையில்தான் யுத்தம். இதிலே எந்த தெளிவும் இல்லாமல் நண்பர் விஜய் இருக்கிறார். நம்மையும் எதிர்க்கிறார், அவரையும் எதிர்க்கிறார். அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. பாஜகவை கொள்கை எதிரி இருக்கிறார், ஆனால் பாஜகவை பற்றி வாயை திறப்பதில்லை. மோடியை பற்றி வாயை திறப்பதில்லை. இதுபோல சட்ட மசோதாவை கொண்டு வந்தது குறித்தும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே அவர் 2 கெட்டார் நிலையில் இருக்கிறார். இடதுசாரியாகவும் இல்லை, இடதுசாரியாகவும் இல்லை. மதச்சார்புக்கு நம்மோடும் இல்லை, மதசார்பு பேசுகிற அவர்களோடும் இல்லை. எனவே அவர் களத்தில் நம்மோடு மோதவில்லை. அவ்வளவுதான். அவருக்கு நமக்கு போட்டி. ஊடகங்கள் எல்லாம் ஊதி பெருங்குகின்றன. ஒரு சினிமா ஹீரோ என்றால் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். அஜித் வெளியே வந்தால் கூட அப்படி இருக்கும். ரஜினிகாந்த் தொடங்குகிறேன் என்று சொன்ன போதும் அதே போல ஒரு தாக்கம் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமா ரசிகர் தன்மை என்பது அரசியலில் ஊடுருவி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சினிமா வேறு, அரசியல் வேறு என்று பிரித்து பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. கேரளாவிலே ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். ஆந்திராவில் அப்படி எத்தனையோ நடிகர்கள், அல்லு அர்ஜுன் தான் பெரிய குடி கட்டி பறக்கிறார். அவர் அடுத்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி வருகிறேன். அப்படி ஆசைப்பட்ட சிரஞ்சீவி, கல்யாண் பவன் தான் இப்போ கரைஞ்சிட்டாங்க. இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை. ஆந்திரா, தமிழ்நாடு ரெண்டுல மட்டும்தான் அந்த பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் 2 அணிகளுக்கு இடையில்தான் மோதல், யுத்தம், மக்கள் யுத்தம். அவர்கள் யார், நாம் யார்? நம்மை எதிர்த்து இருக்கிற அதிமுக பெரியார், அண்ணா வழிவந்த ஒரு இயக்கம் தான். ஆனால் அவர்கள் RSS, பிஜேபி கட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். அதை அதிமுக கூட்டணி என்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். நாம் கூட இந்தியா கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஒரு போக்கு கூட்டணி தான் இது என்பது தெளிவாக இருக்கும். இந்த கூட்டணி அப்படியே
இந்தியா பிளாக் கூட்டணியில் இருக்கிறது. இதில் ஒரு கட்சி கூட இதிலிருந்து வெளியேறது விலகி இருக்கிறது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலையில் அவரால் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை, விமர்சிக்க முடியவில்லை, எந்த நிலைப்பாட்டையும் துணைச்சலாக எடுக்க முடியவில்லை. எனவே அதிமுகவுக்கு அல்லது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போட்டதாகத்தான் போகும், மோடிக்கு போட்டதாகத்தான் போய் முடியும். எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, இப்போது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இது எடப்பாடி அதிமுக, ஆனால் அது மோடி அதிமுக, அமித்ஷா அதிமுக. இது வெறும் காழ்ப்புணர்ச்சி சொல்லுகிற விமர்சனம் அல்ல, அடிப்படையில் யதார்த்தத்தில் இதுதான் உண்மை. அவர்களால் எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுக்க முடியாது. அந்த கூட்டணியே சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. இது சிபிஐ வகிக்கிற அங்க வகிக்கிற கூட்டணி, அது சிபிஐ உருவாக்கி இருக்கிற கூட்டணி. எடப்பாடிக்கும் மிரட்டல், பிஜேபியோட சேரலன்னா அப்புறம் கொடநாடு கேஸ். அன்புமணிக்கு மிரட்டல், ஏற்கனவே தலைக்கு மேல கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த வழக்கு இன்னும் மூடப்படவில்லை. பிஜேபியோடு சேரவில்லை என்றால் மறுபடியும் ஃபைல் டூல்ஸ் கட்டி எடுப்போம். டிடிவி தினகரனுக்கு உங்களுக்கு தெரியும், எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவரை வந்து கேஸ் போட்டு வளர்க்க முடியும். அது சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி, அச்சுறுத்தலால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அந்த கட்சிகளுக்கு இடையே எந்த பொருத்தமும் இருக்காது. அதிமுக பெரியாரை கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்ட கட்சி, பிஜேபி பெரியாரை ஏற்கிற கட்சியா? பெரியார் படத்தை துண்டறிக்கையில் போடுவார்களா, சுவரொட்டியில் போடுவார்களா? அவரை விடுதலை மக்களுக்கான தலைவர் தான் என்பதை பிஜேபி பெரியாரை ஏற்றுக்கொள்ளுமா? அடிப்படையிலேயே கோளாறு. பெரியாரை நேருக்கு நேராக எதிர்க்கிற கட்சி அல்லது கடுமையாக விமர்சிக்கிற கட்சி, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. ஆனால் அதிமுக பெரியார் பாசறையில் இருந்து வந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. சரி, பெரியாரை விடுங்க, அண்ணாவை ஏற்றுக்கொள்வாங்களா பிஜேபி? அன்றையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அண்ணா படம் இருந்திருக்கிறது, அதை கழற்றி எரிந்திருக்கிறார்கள். அண்ணா படம் வைத்திருந்த இடத்தில் வேறொரு படத்தை வைத்திருக்கிறார்கள். அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணாவின் மாநில சுயாட்சியை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணாவை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று முழங்குகிற கட்சி தான் பிஜேபி. கழகங்கள் இல்லாத என்றால் திமுக அதிமுக இந்த இரண்டு கழகங்களையும் இல்லாமல் அதை அழித்தொழித்து விட்டுத்தான் உட்கார்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ஒரு செயல் திட்டமாக வைத்துக் கொண்டு இயங்குகிற கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு எடப்பாடி கூட்டு சேர்த்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது பேசியது இன்றைக்கும் யூடியூபில் கிடக்கிறது. நான் ஒரு பிழை செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு, அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். சொன்னது யார்? ஜெயலலிதா. இனி எந்த காலத்திலும் அதிமுகவோடு நாங்கள் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டோம். சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக அதிமுகவுக்கு தலைமையாகி வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் இப்படி சொன்னாரா இல்லையா? இந்த கேள்வியை நான் 10 நாட்களாக தொடர்ந்து கேட்டு வருகிறேன். செல்லு விடமெல்லாம் கேட்டு வருகிறேன். எனக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார், என்னை அவர் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு பதில் வேண்டாம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த கேள்வியை வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரால் முழுமையாக ஒன்றாக தவிர்க்க பெற்ற எதிர்க்க பெற்ற பாஜக
திமுகவோடு அதிமுக எந்த அடிப்படையில் கூட்டணி வைத்தது? ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை எங்களால் அடுக்க முடியும். என்னால் 3 மணி நேரம் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம், ஏன் 9 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம், காவிரி நீர் உரிமைக்கான பயணத்தை மேற்கொண்ட நாளிலிருந்து 2016 2017 காலகட்டத்தில் இருந்து இந்த நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஏன் பயணிக்கிறோம், அதை எங்களால் விளக்க முடியும். நியாயம் என்ன என்பதை விளக்க முடியும். எடப்பாடி அவர்களே, பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு ஒரே ஒரு நியாயத்தை எங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அப்பட்டமான சந்தர்ப்பவாத தேர்தல் ஆதாய கூட்டணி, அச்சுறுத்தலின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. பிஜேபிக்கு 2 சின்னம் இருக்கு. ஒரு சின்னம் அவங்க சொந்த சின்னம், இன்னொரு சின்னம் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் இல்லை தோழர்களே, அது பிஜேபி சின்னமாகிவிட்டது. இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது அதிமுகவுக்கு போகும் என்று நாம் கருதுகிறோம். அதிமுகவே இப்போது பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அது யாருக்கு வலு சேர்க்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதே போல பாமக அன்புமணி என்ன சொன்னார்? அவரே இப்போது முழுமையான பாமகவாக இல்லை. அவர் சொன்னார், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அன்புமணி அவர்கள் எந்த அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த நியாயத்தின் அடிப்படையிலே அன்புமணியோடு கூட்டணி சேர்ந்தார், ஒரே ஒரு உடன்பாட்டு புள்ளியை அவர்களால் சொல்ல முடியுமா? அப்பட்டமான தேர்தல் ஆதாய கூட்டணி. பழனிசாமியோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டு சாகலாம் என்று சொன்னவர் தானே யார்? அவரோடு எப்படி எடப்பாடி கூட்டணி வைத்தார்? இவர் எப்படி அவரோடு கூட்டணி வைத்தார்? அப்பட்டமான தேர்தல் ஆதாய சந்தர்ப்பவாத கூட்டணி. இவர்களால் இந்த கூட்டணியை நியாயப்படுத்த முடியாது. அன்புமணிக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், தினகரன் அவர்களுக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், எடப்பாடியின் வேட்பாளர்களுக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், அது முழுக்க முழுக்க வலதுசாரி பிற்போக்கு சக்தியாக இருக்கிற, தமிழை எதிர்க்கிற, தமிழர்களை விரும்பாத, தமிழர் பண்பாட்டை சகிக்காத, இந்தியை திணிக்கிற, இஸ்லாமியர்களை வெறுக்கிற, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற, வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகிற, பைபிளை கொளுத்துகிற, குர்ஆனை அவமதிக்கிற கட்சியான பாஜக தயவு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கட்சி தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டுமா? அதற்கு இங்கே சிவப்பு கம்பளம் இருக்கிற எடப்பாடி, அன்புமணி, தினகரன் போன்றவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாற வேண்டுமா? தமிழ்நாடு பீகாராக மாற வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நிதிஷ்குமார் தொடர்ந்து 10 முறை முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. அவரை மெல்ல மெல்ல கரைத்து பாஜகவோடு சேர வைத்து கூட்டணி வைத்து அதிக இடங்களில் போட்டியிட்டு நிதிஷ்குமாரை விட அதிகமான 4 இடங்களில் வெற்றி பெற்று நிதிஷ் 85, மோடி 89 இடங்களில் வெற்றி பெற்று நிதிஷை முதலமைச்சராக்கி சில மாதங்களில் அவரை அச்சுறுத்தி ராஜினாமா செய்ய வைத்து இன்றைக்கு பிஜேபி முதலமைச்சர் என்கிறார். அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு மூட்டை கட்டிவிட்டார். என்ன அரசியல் இது? எடப்பாடிக்கு நிகழாதா? அதிமுக தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகி போன வாக்காளர்களை கேட்கிறேன். இன்னும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நெஞ்சில்
சுமந்து கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் போடுகிற இந்த ஓட்டு ஜெயலலிதாவால் கடுமையாக எதிர்க்க பெற்ற மோடிக்கு போகிறது. மோடிக்காகவா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள்? திராவிட கட்சிகளையே அழித்தொழிப்போம் என்று சொல்லுகிற பிஜேபிக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள். இது இருப்பது கிளையாக இருக்கலாம், ஆனால் அது பிஜேபி சின்னம் மறந்து விடாதீர்கள். பிஜேபி வலுப்பெற்றால் ஒருவேளை தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் கூட ஒரு மாதம் கூட விட்டு வைக்க மாட்டார்கள் பிஜேபி. அவரை நிதிஷ்குமாரை பந்தாடியது போல் பந்தாடுவார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் விலை பேசுவார்கள். பாண்டிச்சேரியில் இன்றைக்கு என்ன கதி? ஒரு காலத்தில் அதிமுக மற்ற கட்சிகளுக்கு சீட்டு பிரித்து கொடுத்தது. பிஜேபியில் நிற்பதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே பாண்டிச்சேரியில் 10 இடங்களில் பிஜேபி இருக்கிறது, 2 இடங்களில் அதிமுக இருக்கிறது. இது வீழ்ச்சியா இல்லையா? இது தேய்மானமா இல்லையா? இது பலவீனமா இல்லையா? இது அதிமுகவை விழுங்குகிற நடவடிக்கையா இல்லையா? யாரால் நிகழ்ந்தது? பிஜேபி எப்படி 10 இடங்களில் போட்டியிடுகிற வலிமை பெற்ற கட்சியாக மாறியது? அதிமுக எப்படி 2 இடங்களில் போட்டியிடுகிற பலவீனமான கட்சியாக, நோஞ்சான் கட்சியாக மாறியது? தமிழ்நாட்டில் அதுதான் நடக்க போகிறது. தோழர்களே, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் வாக்குகளை இரட்டை இலையிலே போட்டால் அது மோடிக்கு போகும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்காக மாற்றி விசிலடிப்பவர்களுக்கு போட்டு விடாதீர்கள். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். அவர் என்ன செய்கிறார்? அதிமுக வெளிப்படையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. விஜய் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பிஜேபியை எங்கே எதிர்க்கிறார்? அவர் திமுகவுக்கு எதிராகத்தான் நான் களமிறங்கி இருக்கிறேன். திமுகவை வீழ்த்துவேன், திமுகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்றுவேன். சரி, அது உங்க விருப்பம். ஆனால் திமுகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு யாரை அந்த இடத்திலே அமர வைக்க போகிறீர்கள்? அதற்கு விஜய் அவர்களே, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் அங்கே போய் உட்கார முடியுமா? பெரம்பூரில் முதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? உங்களுக்கே இந்த சந்தேகம் என்பதால்தானே திருச்சி கிளைகள் போட்டுகிறீர்கள். தளபதி முத்துவேல் திருநாநிதி ஸ்டாலின் நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். நீங்கள் தான் சினிமா ஹீரோவாயிட்டு உங்களுக்கே 2 இடம், 2 தொகுதி, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே சந்தேகம். அவருக்கே தெரியும் அவரால் இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பில்லை. அந்த இடத்திலே போய் அவரால் உட்கார முடியாது. அவரோடு யாரும் கூட்டணியில் போய் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக விலகி வெளியே வந்தது திமுகவிடம் சேர்ந்ததை தவிர விஜயிடம் போகவில்லை. தினகரன் வெளியே நின்றார், அவர் கூட விஜயிடம் போகவில்லை, அதிமுகவுக்கு மறுபடியும் போயிருக்கார். அன்புமணி வெளியே நின்றார், அவர் கூட மறுபடியும் அதிமுக போனார், விஜயிடம் போகவில்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று சொன்ன விஜயிடம் ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. செல்வாக்கு மிக்க கதாநாயகர், செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள், ரசிகர்கள் திரளுகிறார்கள். காலையில் இருந்தவர் இரவு படுக்க போகிற வரை எல்லா ஊடகங்களும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன. இதோ கிளம்பிவிட்டார், இதோ வந்துவிட்டார், இதோ வண்டியில் ஏறிவிட்டார் என்றெல்லாம் ரன்னிங் கமெண்ட் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரையோடு சேருவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி கூட தயாராக இல்லை.
விஜய் அவர்களே, உங்களுக்கே தெரியும் உங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அப்படி என்றால் திமுகவை வீழ்த்தி விட்டு யார் அந்த இடத்திலே போய் அமரமைக்க பார்க்கிறீர்கள்? ரொம்ப சிம்பிள். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவர் இலகுவாக பாதை ஏற்படுத்தி தருகிறார். நான் ஓட்டை திருவொற்றியூரில் பிரிக்கிறேன். திமுக கூட்டணி வேட்பாளர் தோற்று போனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இதான் கணக்கு. திமுகவுக்கு திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு போகக்கூடிய வாக்குகளை நான் பிரித்து விட்டால் கட்டாயமாக திமுக கூட்டணிக்குத்தான் போகும் என்று இருக்கிற வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், எல்லா சமூகத்திலும் இருக்கிற அந்த நேரத்தில் முடிவெடுத்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர்கள், பிரிவை சார்ந்தவர்கள். இந்த வாக்குகளை எல்லாம் நான் தனித்து நின்று என்னால் பிரிக்க முடியும். இதுதான் பிஜேபிக்கும் என்ற விஜய்க்கு இடையிலே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் டெய்லி. இப்படித்தான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது. வேற என்ன காரணத்திற்காக திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, நான் கேட்கிறேன், உள்ளபடியே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? திமுகவையும் திமுக கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். சரி, அப்படி என்றால் பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி, அதுவும் சரி. அப்படி என்றால் பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு தான் நீங்கள் போய் சேர்ந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே பாஜகவை கொள்கை எதிரி என்று நீங்கள் எண்ணி இருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று கணக்கு போட்ட நீங்கள் அதிமுக விஜய் கூட்டணி போட்டிருக்க வேண்டும். ஏன் போடவில்லை? ஏன் போடவில்லை என்றால் பாஜகவை தனிமைப்படுத்த அவர் விரும்பவில்லை. பாஜக இங்கே வலிமை பெற வேண்டும். அதற்கு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிலே போய் இவர் சேர முடியாது, சேரக்கூடாது. ரொம்ப சிம்பிள் தான். இது மிகப்பெரிய அனலிஸ்ட் வேணும் அவசியம், மிகப்பெரிய ஆய்வாளர்கள் வேண்டும் என்று தேவை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு உண்மை தெரிகிறது. நண்பர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருப்பதும் பிரச்சாரம் செய்வதும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் அவர் மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாகவே பாஜக அங்க வகிக்கும் கூட்டணிக்கு தான் துணை நிற்கிறார். ஆக எடப்பாடி வெளிப்படையாக பாஜகவோட கூட்டணி, நண்பர் விஜய் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு. எனது அருமை தோழர்களே, மாற்ற வேண்டும் என்று கருதி நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும், விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜக இங்கே வலிமை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஆபத்தாக இது போய் முடியும், தீங்காக போய் முடியும். தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெற்றால் அதிமுகவை விழுங்கி ஏற்ப விடுவார்கள். பிறகு இங்கே நம்மால் எந்த அரசியலும் செய்ய முடியாது. திருப்பரங்குன்றங்கள் அதிகரிக்கும், எல்லா ஊருக்கும் வந்துடும், எல்லா கோயிலும் இருந்து பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட, வட இந்திய மாநிலங்களில் ரத்த கிளறியான போது கூட தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. ஒரு முஸ்லீமை கூட, ஒரு இந்து கூட கை வைத்தது தாக்கவில்லை. முஸ்லிம்களும் அப்படி இந்துக்களுக்கு எதிராக இந்த வன்முறையில் ஈடுபடவில்லை. இந்தியாவிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில், அவ்வளவு பெரிய ரத்த கிளறி உருவான காலத்தில் கூட அமைதியாக ஒரு மாநிலம் இருந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பிஜேபி இங்கே வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே சாதி வெறி பிடித்தவர்கள் தான் கொட்டமடிப்பார்கள், சாதி சங்கங்கள் தான் கொட்டமடிக்கும். கருத்தியல் பேசக்கூடிய இயக்கங்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்படும். இடதுசாரி அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். சமூக நீதி அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். முற்போக்கு அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். பெண்கள் தொடர்பான அரசியல், அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்ற அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும்.
இந்த ஆபத்தை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் எத்தனை இடங்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் கைகளை பற்றி நிற்கிறோம். இது கொள்கை பிடித்துள்ள கூட்டணி. இந்தியாவிலேயே கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டணி தொடர்ந்து 10 ஆண்டுகள் நீடிக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான். சீட்டு அதிகம் வேண்டும், பதவி பரிசு வேண்டும் என்று எண்ணியிருந்தால் திருமாவளவனுக்கு எத்தனையோ கதவுகள் திறந்திருந்தன, போயிருக்க முடியும். யாரோ ஆசை காட்டி பார்த்தார்கள், மிட்டாய் காட்டி பார்த்தார்கள், மயக்கம் பார்த்தார்கள். திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசின் 35 ஆண்டு காலம் கடப்பணியாற்றி கொண்டிருப்பவர் தான். யார் என்ன நோக்கத்தில் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை உணராமல் இல்லை. ஆகவே எது எப்படி இருந்தாலும் திமுக தலைமையிலான இந்த முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்தார். அப்படியே கட்டுக்கோப்பு கிடையாமல் கலந்து காண வேண்டும். இந்த வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கம் நமக்கு இல்லை. அவர்களே, அப்படிப்பட்ட இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் வேட்பாளராகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே போட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் நான் கூட விசிகவில நானா ஒருத்தனை பார்த்து இவர்தான் வேட்பாளர் முடிவு முடியும். விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கிடையாது. இவர் வேட்பாளராக இருக்கணும்னா இங்க இருக்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க இவரை தேர்ந்தெடுத்தாதான் இவர் வேட்பாளர். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அங்க கமிட்டிக்கு போகணும். மாநில குழுவில் 2 பேர் அல்லது 3 பேர் போனா அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ணுவாங்க. வேட்பாளர் செலவு செய்யக்கூடாது, கட்சியை செலவு செய்யும். வேட்பாளருக்கு வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஆனா சம்பளம் அவங்க வீட்டுக்கு போகாது, சம்பளம் நேரா பார்ட்டிக்கு போகும். அவங்க பார்த்து தேவைப்பட்டா இவருக்கு என்ன தேவை இருக்கு, இவர் வசதியானவரா அல்லது எளியவரா, இவருக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கலாம்னு அவங்க பார்த்து தீர்மானிச்சு 10,000 11,000 12,000 கொடுப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசின் நீங்க புதுமை, இது ஒரு வினோதம். அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இடதுசாரி சக்திகள், அதிலே ஒரு வேட்பாளர் சுந்தரராஜன். இப்ப அவருக்கு என்ன சொத்து இருக்கும், 5 நிமிஷம் பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அந்த சொத்தை கேட்டா அதேதான் எதை கூட முடியும், கூட்ட முடியும். ஏதேனும் வருமானம் வருகிறது என்றால் சம்பளமா இருந்தா கூட அது கட்சிக்கான அசெட், கட்சிக்கான சொத்து. டெல்லியில கூட எம்பியா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பங்களா வாங்கி கட்சியில விட்டுருவாங்க. அவங்க ஒரு சின்ன ரூம்ல போய் தங்கிக்குவாங்க. நீங்க ஒரு ஆள் தானே, எப்போதுதானே வர, ஒரு பெட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் போதில்ல, அந்த ரூம் எடுத்துக்க. கட்சி பங்களா அதை 4ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு முழு நேரம் பணியாற்றக்கூடிய குடும்பத்தை தங்க வைப்பாங்க. கட்சிக்காரங்க வேலை செய்வாங்க. பங்களாவில் போய் ஒரு தனிப்பட்ட போய் அங்கே படுத்து புரள முடியாது. 4 ரூம்ல போய் ஒரு 8 படுத்து புரள முடியுமா? ஆனா கொடுப்பான். 4 ரூம் இருக்கும், 5 ரூம் இருக்கும், 6 ரூம் இருக்கும். 1 ஏக்கர்ல கூட பங்களா இருக்கும். அது எம்பியா திரும்ப வெற்றி பெறக்கூடிய எம்பிக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேலை அலாட் ஆனா கூட அந்த இடம் தனிநபராக பயன்படுத்த முடியும். அந்த கட்சியை சார்ந்த தோழர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது அந்த கட்சியுடைய தலைவர் பார்த்து எடுக்கிற முடிவு அல்ல, களத்தில் இருக்கிற தொண்டர்கள் பார்த்து எடுக்கிற முடிவு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், கீழே இருக்கிற பகுதி பொறுப்பாளர்கள், இவர்தான் இந்த முறை வேட்பாளர் என்று அவர்கள் தேர்வு செய்திருப்பார். எனவே இந்த திருவொற்றியூர் தொகுதி உழைப்பாளர்கள் இந்த தொகுதி, தொழிலாளர்கள் உள்ள தொகுதி, மீனவ சமுதாயம் பெரும்பான்மையாக உள்ள தொகுதி, மீனவர்களுக்காக பாராட்டிய அண்ணன் KPP சாமி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவருடைய உடன்பிறப்பு மீண்டும் இந்த தொகுதி சிபிஎம்க்கு போகாமல் இருந்திருந்தால் அவர்தான் வேட்பாளர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மீனவ சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும் என்றால்
முதல்ல எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கேபிபி சாமி, அடுத்து கேபிபி சங்கர். தமிழ்நாடு அவருக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை கூட்டணி கட்சிக்கு போனதனால் கிடைக்கவில்லை என்றாலும் கூட, அந்த வருத்தம் வலி இருந்தாலும் கூட, கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களத்திலே தீவிரமாக நின்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு இளவர் சட்டமன்ற உறுப்பினர் கேபிபி சங்கர் அவர்களுக்கு நான் பெருமைப்படுகிற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாடு. தொண்டர்கள் மத்தியில் ஒருவேளை என்ன மொத்தம் கூட்டணி கட்சி 23 கட்சி, அதுல 13-14 கட்சி தான் இடங்களே ஒதுக்க முடியுது. 10 கட்சியில் இடமில்லாமலே ஆதரவு தராங்க. அதுல 59 இடங்களை கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கிருக்கிறாங்க 234. அப்போ 59 பேர் திமுகவோட வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை. அது 59 இடங்கள். அவர்கள் நின்று தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இயங்குகிற ஒரு இயக்கம், கடமை உணர்வோடு இயங்குகிற இயக்கம். எனவே தோழர்களே, ஏற்கனவே உங்களோடு களத்தில் இருக்கிற கேபிபி சங்கர் அவர்களின் வாழ்த்துக்களோடு தோழர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். சாதிவெளி சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். மதவெளி சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் எதிராக இருக்கிற பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும். திருவள்ளுவர் சிலைக்கு காவி பூசுகிற கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும். பெரியார் சிலையை அவமதிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கிற, நீர்த்து போக செய்கிற பாஜக அதிமுகவினரை விரட்டி அடிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்களுக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் சுந்தரராஜன் சின்னம், கேபிபி சங்கரின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். விசிக மாவட்ட கழக செயலாளர் ஜான் அலெக்சாண்டர் எழுத்து தமிழருக்கு கொண்டாடி